Hi children, நம்ம ஜியோகிரஃபியில் டூரிசம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே, வில் see our next topic. டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் டூரிசம் அட்ராக்ஷன்ஸ், ஸோ எந்தெந்த பிளேஸ்லாம் நம்மளை வந்து ரொம்ப கவர்ற மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். India is a country known for its gentle hospitality with spicy food and culture. ஸோ இந்தியாவில் இப்போ வந்து வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், உடனே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் தான் வந்து கெஸ்ட்டை வந்து நல்லா உபசரித்து அவங்கள அனுப்புறது, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்து அவங்கள அனுப்புறது, அவங்கள நல்லா பார்த்துக்கிறது, இதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி. சரியா? விசிட்டர் friendly traditions with varied lifestyle, culture, heritage, colorful fairs and festivals or abiding attractions for the tourists. ஸோ அதே போலவே டூரிஸ்ட்ஸ் வந்துட்டு வேறு பிளேஸ்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா, ஸோ அந்த டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ், டூரிஸ்ட் அந்த ட்ராவல் ஏஜென்ட்ஸ், ஸோ அங்கே கூப்பிட்டு போகிறவங்க, இது எல்லாமே வந்து அவங்க கூப்பிட்டு போய் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைலு, ஸோ மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக விசிட்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட ட்ரீட் பண்ணுறது, நம்ம கூட இருக்கிறது. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபேர்ஸ் இங்கே எல்லா பிளேசஸ்லேயுமே வந்துட்டு எல்லா கல்ச்சர் எல்லா பீப்புளுமே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாகவே இருந்திருக்கு. All types of landforms, varied climate, rich sources for eco and adventure tourism are the versatile specialty ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைமேட் ஆகட்டும், இங்கே இருக்கிற லேண்ட்ஃபார்மு, அப்புறமா இங்கே கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், இது எல்லாமே வந்துட்டு டூரிஸ்ட்ஸை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து வேர்சடைல் அப்படின்னா என்ன சொல்லலாம், நிறைய மல்டிபிள், இது எல்லாமே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லலாம். டெக்னாலஜிக்கல் பார்க்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியம்ஸ், பில்கிரிமேஜ் சென்டர்ஸ் வித் ஒண்டர்ஃபுல் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆர் அண்ட் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் டூரிஸ்ட்ஸ். அதே போலவே டூரிஸ்ட்ஸ் வந்து இப்போ வந்தால் பீச்சு, வாட்டர் ஃபால்ஸு, இது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்னலாம் இருக்குது, நிறைய சயின்ஸ் மியூசியம்ஸ் இருக்குது, நிறைய லெபார்ட்ரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், நிறைய பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு போய் மானுமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கான சென்டர்ஸ் இது எல்லாமே நிறைய இருக்குது. யோகா, ஆயுர்வேதா, நேச்சுரல் ரெமெடி, ஹெல்த் ரிசார்ட்ஸ் அட்ராக்ட் டூரிஸ்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாட்டு வைத்தியம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரெமெடி ஹெல்த்துக்காக. அதே மாதிரி ஆயுர்வேதா, யோகா, இது எல்லாமே வந்து டூரிஸ்ட்ஸை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது நம்ம இந்தியாவில். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் டூரிசம். ரிலீஜியஸ் அப்படின்னாலே ஸ்பெசிஃபிக்காக ரிலீஜியன் சொல்லுவோம். ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரிலீஜியன் சொல்லுவோம். ஸோ நம்ம இந்தியாவில் நிறைய ரிலீஜியஸ் பீப்புள் இருக்காங்க. ஸோ அதனால் இது என்ன சொல்லலாம், மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரி அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போலவே வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் டூரிசம், ரிலீஜியஸ் டூரிசம் தான் வந்து மோஸ்ட் பாப்புலர் டூரிசம்னு சொல்லலாம். Various package tours are organized for the people to attend the religious rituals and to visit places of religious importance. ஸோ நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு போகணும், இதை செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த கோயிலில் போயிட்டு திதி கொடுக்கணும், தாத்தா இறந்துட்டாங்க அதுக்கு திதி கொடுக்கணும், இந்த கோயிலில் போயிட்டு இந்த பரிகாரம் செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து அதுக்கு பேக்கேஜே இருக்குது. ஸோ பீப்புள் வந்து வேறு நிறைய வேர்ல்டில் நிறைய பிளேசஸில் இருந்து அவங்க வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிளேஸ்ன்னு சொல்லலாம். ரிலீஜியஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ரிலீஜியஸ் ஸ்பாட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு எந்த பிளேஸ்க்கெலாம் அடிக்கடி போவாங்க, எந்த பிளேஸ்லாம் வந்து ரிலீஜியஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், இது ரெண்டும் வந்து நம்ம தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு காசி, அதாவது வாரணாசி, காசி ராமேஸ்வரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி காசி, சார்நாத், இது ரெண்டும் உத்தரப்பிரதேசில். வைஷ்ணவ தேவி டெம்பிள், அது ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்புறம் சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் கத்தீட்ரல், சர்ச், அது எங்கே இருக்குது, கோவாவில் இருக்குது. அம்ரிட்சர், அது பஞ்சாப். நெக்ஸ்ட்டு மொனாஸ்ட்ரிஸ், அது எங்கே இருக்குது, மொனாஸ்ட்ரிஸ் ஆஃப் லடாக், அதுவும் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில். சரியா? இந்த பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேசஸ். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அட்ராக்ஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் டூரிசம்.
scenery consisting of mountains, lakes, waterfalls, glaciers, forests and deserts are the major features attracting people to visit them. ஸோ நேச்சுரலாகவே வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான இந்த லேக்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, மவுண்டெயினு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் நல்லா இருக்குது. இது வந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. India is blessed with nature and gifted with immense beauty, from rolling hills to deep valley and snow-covered mountains, lush green carpet. ஸோ அதாவது இந்தியான்னு சொன்னாலே வந்து இங்கே வந்து ரொம்ப நேச்சர். ஸோ காட் வந்துட்டு நமக்கு கிஃப்ட் பண்ணினதே இந்த நேச்சுரல் தான். ஸோ இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எந்த பிளேஸ்க்கு நீங்கள் போனாலும் ஹில்ஸ்லேருந்து கீழே இருக்கிற வேலி வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். லஷ் அப்படின்னா க்ரீனு. நம்ம வந்து கீழே கார்பெட்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மவுண்டெயினை வந்து எது கவர் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி க்ரீன்ஸ் தான் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனாலேயே இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட்க்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அப்புறம் ஹில் ஸ்டேஷன்ஸ், நம்ம இந்தியாவில் எங்கெங்கே ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, நம்ம ஊட்டி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. The Indian subcontinent has 7 principal mountain ranges and the largest all is the Himalayas that lie in the northern part of India. ஸோ 7 மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்குது நம்ம இந்தியாவில். அதில் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் எதுன்னு சொல்கிறாங்க, ஹிமாலயாஸ். அது எங்கே இருக்குது, நம்ம இந்தியாவில் நார்த் சைடு இருக்குது. Most of the Himalayan hill stations in India are located in states of Jammu and Kashmir, Himachal Pradesh, Uttarakhand, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாண்ட் அண்ட் மேகாலயா. ஸோ இந்த பிளேசஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஹிமாலயாஸ் வந்து இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கு. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் கேரளா ஆர் ஹில் ஸ்டேஷன்ஸ் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய ஏரியாஸ் இங்கேயும் வந்துட்டு ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடியதில் என்னென்ன ஹில் ஸ்டேஷன்ஸ் எந்தெந்த பிளேசஸில் இருக்குது, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா. இங்கே பாருங்கள், கொடைக்கானல் நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன். பார்க்குறதுக்கே இவ்வளோ பியூட்டியாக இவ்வளோ அழகாக இருக்குது. போனால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. ஓகே, நம்ம இந்தியாவில் பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கொடைக்கானல் அண்ட் ஊட்டி எங்கே இருக்குது நமக்கே தெரியும், தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு நைனிதால், முசூரி, இது ரெண்டும் உத்தராகண்டில் இருக்குது. டார்ஜிலிங், வெஸ்ட் பெங்கால். குல்மர்க், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஷில்லாங், மேகாலயா. ஷிம்லா, இன்னொன்று மணாலி, இது ரெண்டும் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. மூணார் இது எங்கே இருக்குது, கேரளாவில். கேங்டக், சிக்கிம். இந்த பிளேசஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸுடைய நேம். ஓகே, இந்த பிக்சரில் பாருங்கள், நம்ம இந்தியாவில் ஹில் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேப்பு, சரியா, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு இந்த டூரிசம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சம் ஸ்பெசிஃபிக் அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐடிசி அப்படின்னா இன்க்ளூசிவ் டூர் சார்ட்டர், அதாவது பேக்கேஜ் இருக்கும். இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இவ்வளோ டைம் ஆகும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டூர் போகிறதுக்கான பிளேஸு, மேப்பு, இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ இன்க்ளூசிவ் டூர் சார்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். IATA, இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் தான் IATA. IATO அப்படின்றது வந்து டூர் ஆப்ரேட்டர்ஸ், அந்த சங்கம் இருக்குது இல்லையா, அதை வந்து IATO அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் TAAI, ட்ராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ட்ராவல் ஏஜென்ட்ஸ். நெக்ஸ்ட்டு TTTHA, இது வந்துட்டு தமிழ்நாடு டூர் ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன். தமிழ்நாடுக்கு வந்து டூருக்கு வரவங்களுக்கு சுற்றி காமிக்கிறதும், அவங்களுக்கு வந்து அவங்கள உபசரிக்கிறதும். நெக்ஸ்ட்டு TTDC, இது வந்துட்டு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்.
நெக்ஸ்ட்டு வாட்டர்ஃபால்ஸ் இன் இந்தியா. ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட்டர்ஃபால்ஸ் பாருங்கள். இன் இந்தியா there are many spectacular and wonderful waterfalls covered by dense forest, huge walls and walls of rock and lush green trees. நம்ம இந்தியாவில் ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா ரொம்ப கண் கவரக்கூடியது, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் ஃபால்ஸை சுற்றி ஃபாரஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்துட்டு என்ன இருக்கும், ராக்ஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய பாறையெல்லாம் இருக்கும். ஸோ க்ரீன் லஷ்னா முன்னையே சொன்னேன், ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும், கவர் பண்ணியிருக்கும், அது மாதிரி இருக்கும். அமாங் தீஸ் வாட்டர் ஃபால்ஸ் சம் ஆர் சீசனல் வைல் சம் ஆர் பெரினியல். இந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா சம் வந்துட்டு டைமுக்கு மழை பெய்கிறப்ப மட்டும்தான் அந்த அருவியில் வாட்டர் வந்துக்கிட்டு இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் மழை இல்லாதப்போ என்ன ஆகும், ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சீசனல், இந்த சீசனில் தான் வந்து இங்கே அருவியில் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லலாம். சம் வந்துட்டு பெரினியல் அப்படின்னா எப்பயுமே எக்ஸிஸ்டிங், எப்பயுமே வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து பெரினியல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபியூ ஆஃப் த அமேசிங் வாட்டர் ஃபால்ஸ் ஆர் இன் ஸ்விங் டியூரிங் த மன்சூன் சீசன். ஸோ சம் வாட்டர் ஃபால்ஸ் என்ன ஆகும், இந்த மன்சூன் சீசனில் அப்படியே அற்புதமாக வந்துட்டுருக்கும், அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெய்னி சீசன் டைமில் அந்த மாதிரி சொல்லலாம். This season brings a lot of tourists of these bubbling waterfall sites. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய டூரிஸ்ட் வந்து அட்ராக்ட் பண்ணோம், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. நோட்டபிள் வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் கிவன் பிலோ. நம்ம இந்தியாவில் எங்கெங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். தலையார் வாட்டர் ஃபால்ஸ், ஹார்ஸ் டெயில் டைப், லொக்கேட்டட் இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. சரியா, ஹார்ஸ் டெயில் மாதிரியே இருக்குது, தூரம் இருந்து பார்த்தா இந்த குதிரையோட வால் எப்படி இருக்கும் அந்த டைப்லேயே வாட்டர் ஃபால் ஆகிட்டுருக்கும். ஜாக் வாட்டர் ஃபால்ஸ், செக்மெண்டட் வாட்டர் ஃபால், ராஜா ராணி அண்ட் தண்டர், லொக்கேட்டட் இன் ஷிமோகோ டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. ஜாக் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது, கர்நாடகா. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா, இது வந்துட்டு ஜாக் வாட்டர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு நாகலிகாய் வாட்டர் ஃபால்ஸ், இது வந்து ரொம்ப டாலஸ்ட் வாட்டர் ஃபால். இது எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னா ஈஸ்ட் காசி ஹில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மேகாலயா. காசி ஹில்லில் மேகாலயாவில் இது லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு தலகோனா வாட்டர் ஃபால், இதுதான் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ்லேயே ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபால்ஸை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மெடிஷ்னல் ட்ரீஸ் எல்லாம், மெடிஷ்னல் ஹெர்ப்ஸ் எல்லாம் இந்த ரீஜியனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆதிராப்பள்ளி வாட்டர் ஃபால், இது எங்கே இருக்குது, கேரளா. மேபி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நயாக்ரா ஆஃப் இந்தியா, லொக்கேட்டட் இன் த்ரிஷூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா. த்ரிஷூர் டிஸ்ட்ரிக்டில் கேரளாவில் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரிஸ். ஸோ நம்ம இந்தியாவில் வைல்டு லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரிஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா பொசஸஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட். ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது, கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது. டைவர்சிட்டி ஆஃப் தீஸ் லேண்ட்ஸ் மேக் இட் ஒன் ஆஃப் த ஹாட்ஸ்பாட் ஃபார் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபவுனாக்கும் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். இந்த ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். த டென்ஸ் அண்ட் டார்க் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் ப்ரொவைட் சூட்டபிள் habitat for a wide and unique variety of animals and birds. ஸோ இந்த ஃபாரஸ்ட்லலாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸை வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து ரொம்ப பார்த்துக்கக்கூடிய ஃபாரஸ்ட். அதனால் இது வந்து டென்ஸ் அண்ட் டார்க் ஃபாரஸ்ட் வந்து இங்கே இருக்குது. Royal Bengal tigers, Indian lions, elephants, rhinoceros and Indian leopards and reptiles are the major tourist attractions. ஸோ இங்கே பிளேசஸ்க்கு, இந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ்க்கு, இந்த பிளேசஸ்க்கெல்லாம் வந்தால் இங்கே என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது, டைகர் இருக்குது, லைன், இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து டூரிஸ்ட்டை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. நெக்ஸ்ட்டு பேர்ட் சாங்சுரிஸ் அட்ராக்ட் அட்டென்ஷன் ஃபார் their exclusive variety of பேர்ட்ஸ். ஸோ பேர்ட் சாங்சுரிக்கு போய் பார்த்தா அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் வந்து டூரிஸ்ட் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் கிளைமேட் ஆஃப் இந்தியா இன்வைட் பேர்ட்ஸ் ஃப்ரம் ரிமோட் பிளேசஸ் டு ஃபீட், ப்ரீட் அண்ட் டு நர்ச்சர் தேர் யங் ஒன்ஸ் இந்த இந்தியன் பேர்ட் சாங்சுரிஸ். ஸோ இந்தியன் பேர்ட் சாங்சுரிஸில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ், அந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு குஞ்சிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ரொம்ப கேரிங்காக நல்லா பார்த்துக்குதான். சரியா,
இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கசிரங்கா நேஷ்னல் பார்க். இது என்னது? ரைனோசரஸ். இது சரியா, ஒரே ஒரு ஹார்ன் தான் இருக்கும், ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும் இதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எங்கெங்கே இருக்குது? முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, அது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில். அங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்கா? டைகர், எலிஃபெண்ட், லைன், பைசான், டீர். பைசான் அப்படின்றது ஒன் கைண்ட் ஆஃப் பஃபெலோ சொல்லலாம். ஓகேவா? கசிரங்கா நேஷ்னல் பார்க், அசாம். அங்கே என்னென்னலாம் இருக்குது? டைகர், டீர், பஃபெலோ. ராந்தம்பூர் நேஷ்னல் பார்க், அது ராஜஸ்தானில் இருக்குது, அங்கே டைகர்ஸ் இருக்குது. காங்கா நேஷ்னல் பார்க், அது மத்திய பிரதேஷ், ஸ்வாம்ப் டீர். புள்ளியாக இருக்கும் இல்லையா மேலே, அந்த டீர் புள்ளிமானுன்னு சொல்லுவாங்க. சுந்தர்பன்ஸ் நேஷ்னல் பார்க், வெஸ்ட் பெங்கால், பெங்கால் டைகர். கிர் நேஷ்னல் பார்க், அது குஜராத்தில் இருக்குது, அங்கே லைன்ஸ் இருக்குது. பாத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி, கர்நாடகா, அங்கே பைசன், லியோபார்ட், கார், இதெல்லாமே ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு பெரியார் நேஷ்னல் பார்க்கில் கேரளா, அதில் இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது? லைன் அண்ட் எலிஃபெண்ட் அண்ட் டீர். கார்பெட் நேஷ்னல் பார்க் உத்தராகண்டில் இருக்குது, அங்கே டைகர் ஃபேமஸ், அதுக்கு அங்கே டைகர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேர்ட் சாங்சுரிஸ் பாருங்கள், குந்தன் குளம் பேர்ட் சாங்சுரி, அது தமிழ்நாடு. குமாரகாம் பேர்ட் சாங்சுரி, கேரளா. பாரத்பூர் பேர்ட் சாங்சுரி, ராஜஸ்தான். மயானி பேர்ட் சாங்சுரி, மகாராஷ்டிரா. உப்பலாபாடு பேர்ட் சாங்சுரி, ஆந்திர பிரதேஷ். நால் சரோவர் பேர்ட் சாங்சுரி, குஜராத். நவாப்ஜனிகஞ்ச் பேர்ட் சாங்சுரி, உத்தரப்பிரதேஷ். இந்த பேர்ட் சாங்சுரிஸ் இந்த பிளேசஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பீச்சஸ். பீச் எப்படி வந்து பேர்ட் பார்க்ஸு சாங்சுரிஸ் இதுக்கெல்லாம் போகிறாங்களோ அதே போலவே பீச்சஸும் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப என்ஜாயபிளான என்டர்டைன்மெண்ட்டான ஒரு டூரிசம் அட்ராக்ஷன் சொல்லலாம். India is a country with 7,517 km long coastline comprising the most beautiful beaches bounded by Arabian Sea and Bay of Bengal. So இந்த side Arabian Sea, another side opposite side Bay of Bengal. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய beautiful beaches இருக்கு. Indian beaches are enriched with diverse coastal landforms filled with aquatic flora and fauna. ஸோ ஒவ்வொரு பீச்சுமே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன ஃபில் பண்ணியிருக்கு, லேண்ட்ஃபார்ம்ஸ் என்ன ஃபில் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. ஃப்ளோரானா பிளான்ட்ஸு, ஃபவுனானா அனிமல்ஸ், அக்வாட்டிக் வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸு நிறைய இருக்குது. லஷ் பேக்வாட்டர் இன் த லகூன் ஆஃப் கேரளா அண்ட் beaches Goa such as Calangute, Agoda are the notable tourist destinations for water sport activities. அதுக்கப்புறம் பீச் அந்த பிளேஸில் போயிட்டு அங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குமே வந்துட்டு இந்த பிளேசஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். த most charming and enchanting beaches of India are listed below. ஸோ என்னென்ன பீச்சஸ் நம்ம இந்தியாவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தனுஷ்கோடி, அது எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. டர்க்வைஸ் ப்ளூ சீ வாட்டர். டர்க்வைஸ் ப்ளூ அப்படின்றது வந்து ஒரு மைல்டான ஸ்கை ப்ளூ கலர் வாட்டர். வார்காலா பீச், அது எங்கே இருக்குது? கேரளா. சீ கிளிஃப்ஸ் ஃபார் ஒண்டர்ஃபுல் சன்செட் வியூஸ். சன்செட் வியூஸ் வந்து இங்கே ஒண்டர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். தார்கார்லி பீச், மகாராஷ்டிரா. கோரல் ரீஃப்ஸ் அண்ட் மெரைன் அட்வென்ச்சர். ஓம் பீச், அது இங்கே இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. 2 செமி சர்க்குலர் கேவ்ஸ் இருக்கும், அது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஓம் சிம்பிள் தெரியுமா. அகோடா பீச், அது எங்கே இருக்குது? கோவாவில் இருக்குது. A huge hill dominates the southern side of the beach. சதர்ன் சைடு இருக்கக்கூடிய கோவாவில் சதர்ன் சைடு இருக்கக்கூடிய பீச் அதான் வந்துட்டு அகோடா. மராரி பீச், அது எங்கே இருக்குது? கேரளாவில். இது வந்து எந்த மாதிரி இருக்கும்? சேடல் லைக் ராக், ஹாமாக் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீச். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் இருந்த டூரிசம்ஸ் எல்லாம் பார்த்தோம். தமிழ்நாடுவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் வில் see in next class. Thank you.